ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே லக்ஷ்மிகாந்த் அதாவது பாலிட்டி பேஸ் பண்ணி மைண்ட் மேப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மைண்ட் மேப்னா எப்படி இருக்கும், இதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு மைண்ட் மேப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி இங்கிலீஷ் தான் அது. ஸோ இதோட மைண்ட் மேப் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பேசிக்கலி யூபிஎஸ்சி அண்ட் பிஎஸ்சி, ஓகேங்களா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பார்க்கோங்க. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம என்னென்ன கண்டென்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பாத்துருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அஃப்கோர்ஸ் நான் லிங்க் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு டவுன்லோட் ஆகிறது இல்ல, எப்படி போய் டவுன்லோட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ டைட்டில் நான் சொல்லிட்டேன், மைண்ட் மேப்ஸ் ஃபார் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி தமிழுக்கு இருக்கு, அதையும் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, என்னதான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. பிகாஸ் இந்த இண்டெக்ஸ் வச்சுதான் நம்ம படிக்கிற எக்ஸாமான குரூப் 4 குரூப் 2க்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். சரி, பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் இன் ஹிஸ்டரி. ஸோ இது நீங்க தெரியும், யூனிட் 6ல பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில இந்த டாபிக்ல இன்க்ளூட் ஆகுதுன்னு நல்லா கன்ஃபார்மா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பீசன் மூவ்மெண்ட், கேஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது இந்த ரிலேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ், இது எல்லாமே தெரியும். அதே மாதிரி 1857 ரிவால்ட், சோசியல் கல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் நீங்க பார்க்கும் போதே தெரியும். இது எல்லாமே நம்ம புக்ஸ்ல சோசியல் புக்ல படிக்கிறோம், 11th படிக்கிறோம், 12th படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். குயிட் இந்தியா மூவ்மெண்ட், ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. முக்கியமா இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க்குன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க, நான் அப்படி காட்டுறேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ் அப்படின்னு இருக்குங்களா? இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா, இயர்லி பப்ளிகேஷன் 18th 19th செஞ்சுரியில என்னது, அதாவது பாத்தீங்கன்னா என்ன இயர்ல, அதாவது பாத்தீங்கன்னா யாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 19th செஞ்சுரி, அடுத்து மிட் 19th செஞ்சுரி, அதுல பாத்தீங்கன்னா அதுல யார் யாரு, சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி லேட் 19th செஞ்சுரியில நேஷனலிசம் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி, அதே மாதிரி காந்தியன் எரால எப்ப அதை பேஸ் பண்ணி என்ன வந்திருக்கு, அதே மாதிரி ஏர்லி 20th செஞ்சுரியில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வைஸ்ராய்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நம்ம யாருக்கு பின்னாடி யாருன்னு தெரியாம கன்ஃபியூஸ் பண்ணி தியரியா படிக்கும் போது எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் இதுல பாருங்க எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இங்க பாருங்க தெரியுதுங்களா, கடைசி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக இது மட்டும் படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்றேன். பிகாஸ் நோட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு கடைசி ரிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பண்ணிக்கூடாது. எனக்கு சுத்தமா டைம் இல்லை, ஒரு நாளைக்கு எனக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்காதுப்பா, அதாவது நான் புக் இதெல்லாம் படிச்சு தேடி இருக்கிறதுக்குள்ள எனக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இது படிங்க. நீங்க அதாவது நீங்க நார்மலா வாங்குற எக்ஸாம்ல வாங்குவீங்க இல்லையா, அதை விட வந்து ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? உங்களோட நம்பிக்கையை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? பட் இதையே வந்து ஒரு ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ஒரிஜினல் அந்த பேஸ் என்னவோ அதை தான் நீங்க படிக்கணும். ஓகேங்களா? சொன்னதை தான் திரும்ப சொல்லுவேன். ஓகே, ஓகே. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, லார்ட் டல்ஹௌசி. ஓகேங்களா? சாரி, இங்க இந்த வாரன் ஹாஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. சோ அங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதாவது கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃப் பெங்கால்ஸ், அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இருந்தா என்னவா மாறுவாங்க, நீங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் படிச்சு ஃபர்ஸ்ட் பெங்கால்ல தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வருவாங்க, அதுக்கடுத்து வைஸ்ராயா மாறுவாங்கன்னு சொல்லி தெரியும் இல்லையா. சோ அதபடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே காந்தியன் பேஸ்ல பாருங்க, காந்தியன் பேஸ் 1919 இருந்து 1939 வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஐஎன்சி சீசன். அடுத்து பாருங்க, பின்னாடி இருந்து போற நீங்க முன்னாடி இருந்து வந்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 98 பேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ வந்து ஷார்ட் நோட்ஸ் தான்.
உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் இது வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற. ஓகேங்களா? சரி, அது இல்லாம நீங்க படிக்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். இதுல கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பிகாஸ் மைண்ட் மேப் பார்க்கும்போது எப்பவுமே மனப்பாடம் ஆகாத, மைண்ட் நிக்காத ஒரு விஷயம் கூட இங்க வந்து என்ன ஆகணும், அப்படியே மைண்ட் நிற்கும். அதுக்காக தான் மைண்ட் மேப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதுவும் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க போது நம்மளுக்கு இன்னும் சூப்பராகவே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு குரூப் 2 படிக்கிறவங்க படிங்க. ஓகேங்களா? எப்பயும் குரூப் 4 படிக்கிறவங்க குரூப் 2 லெவல்ல படிங்க. ஓகேங்களா? அப்பதான் குரூப் 4 லெவல்ல பாஸ் பண்ண முடியும். நான் குரூப் 4 லெவல்ல படிக்கிறதுனா குரூப் 4 தான் படிப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நான் எல்லா எக்ஸாமும் படிக்கிறேன் எழுதுவேன் அப்படின்னா நீங்க குரூப் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க அதாவது குரூப் 1ல கவர் ஆக யூபிஎஸ்சி சிலபஸ் இருந்தா யூபிஎஸ்சி வச்சு படிச்சா கூட இன்னும் நல்லாதான். ஓகேங்களா? ஏன்னா அதாவது ஒரு கோட் சொல்லுவாங்க, அதாவது எய்ம் ஃபார் சன் அட்லீஸ்ட் யூ கேன் ரீச் ஸ்டார்ஸ். ஓகேங்களா? அதாவது ஆக்சுவலி சயின்டிபிக் லாஜிக்கா பார்த்தோம்னா சூரியனை விட நட்சத்திரம் தான் பெருசு, அதாவது விஷயம். பட் அந்த கோட்ஸ் நம்ம பாக்குறப்ப எப்படி இருக்கும், அதாவது சூரியன் தான் பெருசு, அதுக்கு அடுத்தது இந்த நட்சத்திரம் குட்டி குட்டி நட்சத்திரமா அந்த மாதிரி. ஸோ சூரியனுக்கு நீ வந்து டார்கெட் வை, அப்பதான் அட்லீஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற நட்சத்திரமாச்சும் நம்ம கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்து எதுதான் சொல்லப்போ இது சொல்ல வந்தோமா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து சோசியல் கல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் அந்த லீடர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த 1857 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ வந்து நான் சொன்னேன்றனால கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ சில பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க. நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது நீங்க உங்க சைடு பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் தோணலாம். பட் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ எஸ், உங்களுக்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பாருங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுதோ அது பாருங்க. அதனாலதான் நான் பல விதமான நோட்ஸ் வந்து நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஆங்கிலோ ஆப்கான் ரிலேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பட் வந்து இவங்க டிஎன்பிசி கிறுக்குத்தனமா கேட்டு விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதான் சிலபஸ் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஆங்கிலோ சீக்வாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கேட்டதில்ல, அதனால விட்டுருங்க. விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பாருங்க. ஆங்கிலோ மராத்தா வாஸ் வந்து முக்கியம் இல்லையா? இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி ஆங்கிலோ மைசூர் வாசும் முக்கியம். கிளாசி அண்ட் பாக்ஸர் அது அடுத்து பாருங்க. எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சல்டேஷன் பின்னாடி இருந்து போறதுனால அது அப்படி உங்களுக்கு தெரியும். நான் மேல இருந்து வந்திருக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்ல காட்டணும் அப்படின்றதுனால நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 86 பேஜஸ் தான். ஸோ ஷார்ட் நோட்ஸ். மைண்ட் மேப்ன்றது ஒரு டயக்ராம். ஸோ அப்படின்றதுனால கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இதை பார்க்கும்போது நீங்க என்ன யோசிச்சோம்னா நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்மள ஒரு ரிவைஸ் பண்ணும்போது இப்போ நான் போயிட்டு இருக்கேன், பஸ்ல போயிட்டு இருக்கேன், எனக்கு ரிவைஸ் பண்ணும், ஜஸ்ட் ஒரு இந்த பாயிண்ட் எனக்கு மறந்து போச்சு பார்க்கணும், இல்ல ஜஸ்ட் ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் போது இதை எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும் எப்பவுமே. மைண்ட் மேப்ஸ் பொறுத்த வரைக்குமே சரி, இதுவும் சரி. இல்லை அப்படின்னா இந்த மைண்ட் மேப்ஸ் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட ஒரிஜினல் எனக்கு வந்து ஒன்ஸ் நான் படிச்சிருவேன், 2 டைம்ஸ் நான் படிச்சிருவேன், பட் அதுக்கு மாதிரி எனக்கு மைண்ட் மேப்ஸ் வச்சு தான் நான் படிக்க போறேன், என்னோட ஷார்ட் நோட்ஸ் வச்சு தான் படிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வச்சு மைண்ட் மேப்ஸ் எழுதிக்கோங்க. பட் அதுக்கான எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ இது பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவுக்கு மைண்ட் மேப்ஸ்ல எனக்கு நோட்ஸ் வேணும், இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். மாடர்ன் இந்தியா ஹிஸ்டரி அது ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 2 பேருக்குமே இங்கிலீஷ் மீடியம் பைலிங்குவல்ல நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நான் போட்டேன், பின்னாடி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சர்ச் பண்ணி அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிக்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் விஷயம், இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து என்னோட வீடியோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா நம்ம சேனல் மை சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த டிஎன்பிசி மோட்டிவேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணா தன்னாலே போகும். போனோடனே அந்த இது வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா?
ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சா? கரும் டிஎன்பிசி இருக்குங்களா? ஓகே. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு தேடுறது எங்க, நீங்க இப்படி நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல எனக்கு ஸ்க்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா, இப்ப இந்த கரும் டிஎன்பிசி இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கு இல்லையா? ஸோ இது இப்படி டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே அந்த ப்ரொஃபைல்குள்ளார போகும். போனோடனே இங்க பாருங்க ஃபைல்ஸ் இருக்கா? இங்க ஃபைல்ஸ் இருக்கு. இங்க ஃபைல்ஸ்னோடனே இப்படி போய் நீங்க டைரக்டா சர்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க பாருங்க இப்படி பண்ணுங்க. இப்படி மேல ஏத்தி விட்டீங்க அப்படின்னா இங்க மேல சர்ச்ன்னு இருக்குமா? இந்த சர்ச் கொடுங்க. சர்ச்ன்னு கொடுத்துட்டு அந்த சர்ச்ல MIND, ஓகேங்களா? மைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட மைண்ட் மேப்ஸ் வரும். அதுல பாலிட்டி, பிசிக்கல் ஜியோகிராஃபி, மாடர்ன் இந்தியா, அந்த மாதிரி இந்தியன் ஜியோகிராஃபி, ஏன்ஷியன் மிடிவல் இந்தியா, அது மாதிரி இதெல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதை எடுத்து நீங்க என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னா இந்த சும்மா மேல எங்க வேணாலும் டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க டவுன்லோட் அப்படியே ஆகுதா? டவுன்லோட் ஆகுதா? ஓகே, வெரி குட். டவுன்லோட் ஆன உடனே இப்போ நீங்க போன்ல ஓபன் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் டிரைவ் PDF வந்து டிரைவ்ல ஓபன் ஆகும். சில பேர் அடோப் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, இதுக்கு மறுபடியும் டவுன்லோட் ஆகும். அப்படியே அதே டச் பண்ணீங்கன்னா இங்க ஓபன் வித் டிரைவ் அந்த இது எல்லாமே உங்ககிட்ட என்ன PDF ரீடர் என்ன நல்லா இருக்கோ எல்லாமே ஓபன் ஆகும். அதுல உங்களுக்கு எது வேணுமோ டச் பண்ணிக்கோங்க. அப்ப நான் டிரைவ் வேணும் அப்படின்னா டிரைவ் அப்படின்னு டச் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, நான் டச் பண்ணி நான் ஓபனே பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது எனக்கு தன்னால வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுன்லோட் ஆயிருக்குமா, என்னோட ஃபைல் மேனேஜர் போய் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆயிருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க மேல அந்த 3 இது இருக்குங்களா, இது இப்படி டச் பண்ணுங்க. அந்த 3 இது டச் பண்ணோடனே டவுன்லோட் அப்படின்னு வரும். இப்படி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோன்னே டவுன்லோட குவாலிட்டி mindmaps.pdf அப்படின்னு வரும். இப்ப நீங்க ஃபைலுக்குள்ள போய் பார்த்தா இந்த ஃபைல் மேனேஜர் சிம்பிள் இருக்குள்ளே எல்லா போன்லயும் இருக்கு. நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ மைல் ஃபைல்ஸ்ல இல்ல டவுன்லோட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி மைண்ட் மேப்ஸ் அப்படின்னு ஆகும். இப்போ நீங்க டச் பண்ணி நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்க டவுன்லோட் ஆயிருக்கும். நான் இந்த என்னோட சேனலை க்ளோஸ் பண்ணா கூட இது க்ளோஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ உங்க கையில இருக்க நீங்க எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணிக்கோங்க, எதுவும் பண்ணிக்கோங்க, இப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்படிதான் டவுன்லோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் வீடியோல வந்து அந்த டெலிகிராம் சேனல் வந்து சில டைம் செக்யூரிட்டி ரீசனுக்காக ஆகாது, அதாவது டிஸ்பிளே ஆகாது. சப்போஸ் அந்த மாதிரி வரலன்னா டைரக்டா நான் வந்து இது கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல் இது கொடுத்துருக்கேன், நீங்க அதுக்குள்ளார போய் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? பை.